ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு யூசுவலா பார்க்குற நம்ம வீக்லி அப்டேட் நம்ம பார்த்துருவோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, நிஃப்டி தான். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். என்னன்னா மார்க்கெட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆ கம்ப்ரஸ் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்னால மேல போ முடியல. ஸோ அதே மாரி வந்து லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு ஒரு டவுன்ஃபால் அதாவது மேல போயிட்டு ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால் குடுத்திருக்கு. ஓகேவா? ஸோ பார்ப்போம். என்னோட அப்கமிங் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வியூ பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் சைடு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆம். ஸோ இந்த லிக்விடிட்டிலாம் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கேப் அப்லாம் இருக்கு. அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேல போகும். ஸோ அப்பதான் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு கரெக்ஷனாவும் இருக்கும் பார்ப்போம். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலயும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து சேம் சினாரியோ தான் நடந்திருக்கு. ஸோ ஒரு மார்க்கெட் நல்லா மேல போயிட்டு இருக்கிற லிக்விடிட்டி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஒரு பேரிஷ் ஒரு சிக்னல் தான் குடுத்திருக்கு. கேண்டில் ஸ்டிக்குமே பார்த்தீங்கன்னா, அததான் குடுத்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மொத்தமா இருக்கிற ஹைஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு பேரிஷ் சிக்னல் தான் குடுத்திருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி தான் எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ பார்ப்போம் வந்துட்டு நிஃப்டிலயும் சரி, பேங்க் நிஃப்டிலயும் சரி, ஸோ வியூஸ் வந்து கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் டவுன் சைடு தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிடிசி, ஸோ பிடிசியும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் இப்போ கரெக்ஷன்ல வந்துட்டு இருக்கு. ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் தான். பட் கரெக்ஷன் எடுத்துட்டு தான் மார்க்கெட் மேல போகணும். கரெக்ஷன் எடுக்காம மார்க்கெட் மேல போச்சுன்னா, அது வந்து மார்க்கெட்டுக்கு நல்லது கிடையாது. இந்த இந்த மார்க்கெட்டு மட்டும் கிடையாது. எல்லா மார்க்கெட்டுமே தான். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு இங்க ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஆர்டர் ஃப்ளோ டச் பண்ணிட்டு மேல ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ பார்ப்போம். ஏன்னா அப்கமிங்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு ஹை எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கரெக்ஷன்ல கீழ வந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ கவுண்டர் மூவ் எப்பவுமே வந்து இப்படிதான் இருக்கும். இந்த மாரி வந்துட்டு கொஞ்சம் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாம அப்படிதான் போயிட்டு இருக்கும். பட் மார்க்கெட் வந்து நல்லா கவுண்டர் மூவ் நல்லா இறக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு மூவ் குடுப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈரோடு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு 4 ஹவர்ல வந்துட்டு நம்ம டவுன்ல வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதே மாரி மார்க்கெட் வந்துட்டு டவுனுக்கு போயிட்டு, இப்போ வந்து கரெக்ஷனுக்கு தான் மேல போயிட்டு இருக்கு. ஸ்டில் வந்துட்டு ஈரோடு ஸ்டீல் வந்துட்டு என்னோட வியூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு டவுன் தான். ஸோ 4 ஹவர்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீட்டா வந்துட்டு இந்த ஒரு கிளியரா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரே நமக்கு வந்து உடைச்சிட்டு எகைன் கீழ இறங்கியிருக்கு. விச் மீன்ஸ் ஒரு ஒரு புது பிஒய்ஸ் நமக்கு வச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நான் ட்ரா பண்ணியிருக்கேன்ல. இந்த ரெட் கலர் புது பிஒய்ஸ் போகுது. ஸோ இப்போ மார்க்கெட் மேல போறது எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ஷனுக்காண்டி மேல போயிட்டு இருக்கு. இன்கேஸ் வந்து இந்த ஹை வந்து மார்க்கெட் வந்துட்டு ஆ எடுத்துட்டு மேல போச்சுன்னா, அப்போ ட்ரெண்ட் வந்து மேல போகும். பட் இது எடுக்காத வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு மேல வந்து ஒரு சப்ளைல வந்து மார்க்கெட் டச் பண்ணிட்டு கீழ இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகேவா? ஓகே. அண்ட் நம்ம ஃபைனலா பார்க்க போறது கோல்டு. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா வந்து மேல போன மார்க்கெட் வந்து இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கீழ வந்துட்டு இருக்கு. ஸோ கோல்டுலயுமே என்னோட வியூ பார்த்தீங்கன்னா வந்து டவுன் சைடு. கண்டிப்பா வந்துட்டு டவுன் சைடு தான். ஸோ பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் வந்து அதுக்கு ஏத்தாப்புல தான் மார்க்கெட் கீழ இறங்கிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். நல்லாவே வந்துட்டு நமக்கு வந்து குடுத்துட்டு இருக்காங்க. அதே மாரி நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வந்துட்டு டெலிகிராம் வந்துட்டு வியூஸ் எல்லாம் நெறைய குடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அந்த டெலிகிராம் சேனல்ல வந்துட்டு யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, அபௌட் செக்ஷன் இருக்கும். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அங்க இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வீக்லி வந்து 1 ஆர் 2 ரீல்ஸ் எல்லாம் குடுப்பேன். அந்த வியூஸ் வந்து எப்படின்னா, நான் எஸ்எம்சி பேஸ் பண்ணி நான் குடுக்குறது கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். என்னடா நம்ம வந்துட்டு ஆர்டர் பிளாக்கும் அங்க நெறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க. ப்ரோ அந்த ஆர்டர் பிளாக்கே இல்ல. நீங்க எப்படி அந்த ஜோன் மார்க் பண்ணியிருக்கீங்க? பட் அந்த ஜோன் வந்து மார்க்கெட் வந்து கரெக்ட்டா தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அது எப்படிங்கிறது. அது என்னன்னா எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம எஸ்எம்சி தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்ட் பண்ணிட்டோம். அந்த ஸ்ட்ராட்டஜில பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஜாப் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இன்கிரீஸ்மென்ட், லிக்விடிட்டி, பிஓஎஸ் அதெல்லாம் எதுவுமே வந்துட்டு மார்க் பண்ண அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரொம்ப சிம்ப்ளிஃபைடா இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகே. ஸோ நம்மளோட இதில பார்த்தீங்கன்னா, எஸ்எம்சியும் எடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் நம்மளோட ஓன் ஸ்ட்ராட்டஜி அது இல்லாம இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதுபோக வந்துட்டு நம்ம நெறைய சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் நீங்க வந்துட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நெறைய சர்வீஸ் போயிட்டு இருக்கு. ஓகே. அது இல்லாம கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப வந்து கம்மியான ஒரு நாமினல் ஃபீஸ். அதனால வந்து வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சார்ஜஸ் பண்ணுவாங்க. பட் அந்த அளவுக்கு நான் பண்றது கிடையாது. ரொம்ப நாமினல் தான். ஸோ யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.